Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கலை காத்திருக்கும், தக் லைஃப் ரிலீஸும் கர்நாடகாவில் காத்திருக்கும் என கமல் தரப்பு வாதம். வழக்கை ஒத்திவைத்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. கமல் கடிதத்தில் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்படாதது ஏன்? இவ்வளவு ஈகோ இருக்கக்கூடாது என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றம் கருத்து. கன்னட மொழி சர்ச்சை, மன்னிப்பு கோர முடியாது என சென்னையில் போஸ்டர் ஒட்டிய மக்கள் நீதி மய்ய கட்சியினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாள். சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் மரியாதை. செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் கருணாநிதியின் பிறந்த நாள் விழா. 4 ஆண்டு ஆட்சி சாதனைகள் தொகுப்பு நூலை வெளியிட்டார் முதலமைச்சர். 4 ஆண்டு ஆட்சியின் சாதனைகளை தொகுத்து செய்தி மக்கள் தொடர்பு துறையின் தமிழரசு நிறுவனத்தின் சிறப்பு புத்தகத்தினை வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நீதிமன்றத்திற்கு சென்று விடுவோம் என பயந்து மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் திமுக அரசு யாரை காப்பாற்ற துடிக்கிறது என அண்ணாமலை கேள்வி. வழக்கில் பல விடை தெரியாத கேள்விகள் இன்னும் எஞ்சியிருப்பதாகவும் வீடியோ வெளியீடு. ஞானசேகரன் வழக்கில் குற்றப்பத்திரிகை முறையாக தாக்கல் செய்யப்படவில்லை என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் வலியுறுத்தல். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு கட்டுப்பாடு விதித்த தமிழ்நாடு அரசின் விதிமுறைகள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மக்களின் நலனை பாதுகாப்பது அரசின் கடமை என்றும் நீதிபதிகள் கருத்து. தமிழகத்தில் டாஸ்மாக் முறைகேடு, கனிமவள கொள்ளை உள்ளிட்ட வழக்குகளில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர். விசாரணை அதிகாரிகளான இடி இணை இயக்குநர் மற்றும் துணை இயக்குநர் பணியிட மாற்றம். தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டண உயர்வு என்பது இருக்காது. கட்டணம் உயர்த்தப்படுவதாக வெளியான தகவலுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஜி.கே. மணி, வடிவேல் ராவணன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் சந்திப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் சமாதான முயற்சி. தமிழகத்தில் ஒரே நாளில் 8 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. ஜனநாயகன் படப்பிடிப்பு நிறைவு. முழு நேர அரசியல்வாதியாக இன்று முதல் பணியை தொடங்குகிறார் த.வே.க. தலைவர் விஜய். சென்னை வண்ணாரப்பேட்டையில் தடை செய்யப்பட்ட ராட்வீலர் நாய் கடித்து ஆட்டோ ஓட்டுநர் படுகாயம். சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. சென்னை பெரம்பூரில் காதலியை கொன்றுவிட்டு காதலன் தற்கொலை. இருவரின் உடல்களையும் மீட்டு காவல்துறையினர் விசாரணை. சிவகங்கை அருகே கால்நடைகளை திருட வந்த 2 அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். 10 பேரை பிடித்து மதகப்பட்டி போலீசார் விசாரணை. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள கடையில் கைவரிசை காட்டிய நபர்
கல்லாப்பட்டியிலிருந்து 8000 பணத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. பக்ரீத் பண்டிகையொட்டி தமிழகத்தில் களை கட்டிய ஆட்டுச் சந்தை. நெல்லையில் 6 கோடி ரூபாய்க்கும் தென்காசியில் 4 கோடி ரூபாய்க்கும் ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்து துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. பேபி அணை, கேலரி, ஷட்டர் பகுதியில் நீர்க்கசிவு குறித்தும் ஆய்வு செய்த அதிகாரிகள். கேரள மாநிலம் மரக்கம்பாறை வனப்பகுதியில் பைக்கில் சென்றவர்களை விரட்டிய யானை கூட்டம். 2 உயிர் தப்பிய நிலையில் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை. மலேசியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளியுறவு அதிகாரிகளுடன் இந்திய எம்பிக்கள் குழு பேச்சு. பயங்கரவாதத்தில் இந்தியாவின் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்துரைத்து உரையாடல். இந்தியாவின் தேசிய மொழி என்ற கேள்விக்கு வேற்றுமையில் ஒற்றுமையே என கனிமொழி எம்பி பதில். ஸ்பெயினில் கேள்வி எழுப்பிய புலம்பெயர்ந்த இந்தியர் வடமாநிலத்தவர் என தகவல். வடகிழக்கு மாநிலங்களை புரட்டி போட்ட கனமழையால் 36 பேர் பலி. வெள்ளம், நிலச்சரிவு போன்றவற்றால் 5.5 லட்சம் பேர் பாதிப்பு என்றும் தகவல். கனமழையால் வெள்ளக்காடான மணிப்பூர் மாநிலம். மழைநீர் ஊரையே சூழ்ந்த ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. சிக்கிமில் நிலச்சரிவால் சிக்கித் தவித்த சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு. மீட்பு வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தது இந்திய பாதுகாப்பு படை. அஸ்ஸாம், சிக்கிம், மணிப்பூர் முதலமைச்சர்களிடம் பிரதமர் மோடி பேச்சு. கனமழை பாதிப்பு தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்கியதாக தகவல். உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலத்தை ஜூன் 6ஆம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. வரலாறு படைக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4026 உயர்வு. நேற்று ஒரே நாளில் 5 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். மருத்துவமனை வளாகத்திற்குள் மருத்துவ பிரதிநிதிகளை அனுமதிக்க வேண்டாம். மத்திய அரசு மருத்துவமனைகளுக்கு சுகாதார சேவைகள் இயக்குநரகம் கடிதம். பாகிஸ்தானுக்கு இந்திய ரகசியங்களை பகிர்ந்த பஞ்சாபைச் சேர்ந்த உளவாளி கைது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் ISI பிரிவுக்கு தகவல்களை பகிர்ந்தது விசாரணையில் அம்பலம். இந்திய அமெரிக்க இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்பட வாய்ப்பு. அமெரிக்க வர்த்தக செயலாளர் தகவல். IPL T20 கிரிக்கெட் கோப்பையை வெல்லப்போவது யார்? 18 ஆண்டுகளில் முதன்முறையாக கோப்பையை வெல்ல 2 அணிகளும் தீவிரம். IPL இறுதிப் போட்டியில் RCB வெற்றி பெற வேண்டி பெங்களூருவில் சிறப்பு யாகம் நடத்திய ரசிகர்கள். பெங்களூரு அணி கோப்பையை வெல்வது உறுதி என அம்மாநில அமைச்சர் ஈஸ்வர் காண்டரே நம்பிக்கை. IPL தொடரில் இறுதிப் போட்டியில் விளையாடவுள்ள பஞ்சாப் அணி. கேப்டன் ஸ்ரேயஸின் சகோதரி மற்றும் தாய் இருவரும் வீடியோ வெளியிட்டு வாழ்த்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 72,640 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.